Hello friends, welcome back to Sarpath Kid channel. நான் கார்த்திகா. இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா திருவாரூர்ல வேலுடைய ஸ்கூல்ல பசுமை சங்கமம் சொல்லிட்டு ஒரு எக்ஸிபிஷன் நடத்துறாங்க. சோ இங்க பாத்தீங்கன்னா சிறுதானிய உணவு திருவிழா, ஐந்திணை காட்சிகள், பாரம்பரிய நெல் கண்காட்சி, மூவேந்தர் வாழ்வியல் கண்காட்சி, மூலிகை கண்காட்சி, சிலம்பம் போட்டு ஏகப்பட்ட விஷயம் இங்க நடந்துட்டு இருக்கு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபுல் எக்ஸிபிஷனையும் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருவாரூர் வேலுடைய ஸ்கூலோட கேம்பஸ் உள்ளார இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுட் ஃபெஸ்டிவல் ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. சிறுதானிய உணவில் ஏகப்பட்ட வெரைட்டியான ரெசிபிஸ் இங்கே பண்ணி வச்சுருக்காங்க பசங்கள்லாம். ஸோ வாங்க ஒரு ரெசிபியாக நம்ம டேஸ்ட் பண்ணிக்கிட்டே என்னென்னலாம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துட்டே போகலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். உணவு கண்காட்சியில பார்க்கறது மட்டும் இல்லாம டேஸ்ட் பண்றதுக்கும் கொடுத்தாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா இங்க உள்ளுக்குள்ள ஒரு பிரம்மாண்டமான செட்டிங் போட்டிருக்காங்க. ஸோ இதுல என்ன இருக்கு என்னன்னு பாத்துடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பண்டைய காலத்துல தமிழர்கள் என்னென்ன உபகரணங்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க, உலக்கை, உரல், அம்மி எல்லாமே இதுல வச்சிருந்தாங்க. நெக்ஸ்ட் அடுத்து பாத்தீங்கன்னா இங்க பாண்டியர்களோட உணவு முறைகள் என்னென்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சேரர்களோட உணவு முறைகள் என்னென்ன அப்படிங்கறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஒன்னொன்னுத்தையும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம பார்த்துட்டே போலாம்.
உணவு கண்காட்சி நம்ம ஓரளவுக்கு எல்லாமே கவர் பண்ணியாச்சு. ஸோ எல்லா ரெசிபியுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 5 திணை கண்காட்சின்னு வச்சுருக்காங்க. ஸோ ஒவ்வொரு திணையாக பார்த்துட்டு வரலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான குறிஞ்சி மலை வச்சுருக்காங்க. ஸோ மலையும் மலை சார்ந்த இடமும். ஸோ இதோட செட்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நெய்தல், கடலும் கடல் சார்ந்த இடமும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கப்பல் துறைமுகம் எப்படி இருக்குமோ அதை மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கடலோர சைடில் வீடுகள்லாம் எப்படி இருக்கும், உப்பளங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத சூப்பராக இங்கே வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க பசங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மருதம், வயலும் வயல் சார்ந்த இடங்களும். ஸோ ஒரு வயல்வெளியில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சூப்பராக செட் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா முல்லை. ஸோ இது வந்து காடும் காடு சார்ந்த இடங்களும். ஸோ ஒரு காட்டில் விலங்குகள்லாம் இருக்கும், மரங்கள்லாம் எப்படி இருக்கும், பறவைகள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சூப்பராக வந்து இங்கே டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம வந்து வேலுடியா ஸ்கூல் கேம்பஸ் வெளியில் வந்தாச்சு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நெற்பயிர் கண்காட்சி பார்க்க போகிறோம். வாங்க பொறுமையாக பார்த்துட்டே போகலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வேலுடியா ஸ்கூல் மாணவர்கள் சிலம்பம் சுத்துற கண்கொள்ளா காட்சியை பார்த்துக்கிட்டு இருக்கோம். வாங்க பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மூலிகை கண்காட்சி. இங்கே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் மூலிகைகள்லாம் கண்காட்சிக்காக வச்சுருக்காங்க. வாங்க இப்போ ஒவ்வொரு செடியாக நம்ம வந்து பார்த்துட்டே போகலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பசுமை சங்கமம் எக்ஸிபிஷன் ஃபுல்லாவே கவர் பண்ணி முடிச்சாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க. இத பத்தின கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க இந்த சேனலுக்கு புதுசு அப்படின்னா நம்மளோட சர்பத் கிட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.